ஓம் நமச்சிவாய. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். வழக்கம் போல தான் இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய வீடியோ வந்துகிட்ருக்கு. 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ, ஒவ்வொரு மாத பலன்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வாழ்த்து சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணி நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இந்த மாதம் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார். ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார். கிட்டத்தட்ட 24, 25 தேதி வரைக்கும் செவ்வாய் மிதுன வீட்டில் தான் இருப்பார். கேது பகவான் கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் இன்னொரு 6 மாதம் இங்கே தான் இருப்பார். சூரிய பகவான் துலாத்தில் இருக்கார். புதன் துலாத்தில் இருக்கார். சுக்கிரன் வந்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி புதன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த வீட்டில், ஆட்சி வீட்டில் மூலத்திரிகோ பவராக இருந்தவர் கொஞ்சம் நகர்ந்து அவருடைய நண்பர் வீடான துலாம் வீட்டுக்கு, சுக்கிரன் வீட்டுக்கு வந்திருக்கார். அடுத்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருந்தார் துலாம் வீட்டில், அவர் நகர்ந்து விருச்சக வீட்டுக்கு 15ஆம் தேதி வந்துடுவார். அடுத்து சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருக்கார். துலாம் வீட்டுக்கு 18ஆம் தேதி வந்துடுவார். இவர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது சனி பகவான் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார், கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அடுத்து ராகு பகவான் 11ஆம் இடத்துல, அதாவது மீன வீடுன்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருக்கார். இதுதான் கிரகங்களுடைய இந்த மாத நிலைமை. இதில் நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, குரு பகவான் காலப்புருஷனுக்கு 2ஆம் இடத்துல நல்லா இருக்கார். காலப்புருஷனுக்கு 2 அப்படின்னா தனஸ்தானம், பேசுறது, வாக்கு எல்லாம் 2 தான். அப்போ தனகாரனே அங்கே போய் இருந்தால் அப்போ 12 ராசிக்கும் பணம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அவரும் ஒரு பணத்துக்கு அதிபதி. அவரும் குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க, சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. இது ஒரு யோகம். இது 12 ராசிக்கு நன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் அவருடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கார். காலப்புருஷனுக்கு 7ல் நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொரு நண்பர் யாருன்னா சூரியன். அப்போ 2 பேரும் சேர்ந்து காலப்புருஷனுடைய இடத்தை பார்க்குறாங்க. இது ஒரு சிறப்பு. சனி பகவான் எப்பவும் போல் தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அவர் ஆட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை, குருவுக்கு 10ல் இருக்கார். குரு இப்போ தான் சொன்னேன் தனகாரன்னு சொன்னேன். சனி பகவான் ஜீவனக்காரன், தொழில்காரன். அப்போ தனகாரனுக்கு ஜீவனஸ்தானாதிபதி 10 கூட 10ல் இருக்கும்போது தொழில் நல்லா இருக்கும், பணமும் வரும். காலப்புருஷனுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு, பயணங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். இது ஒரு முன்னுரை தான். விரிவாக போகும்போது 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த மாதம் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் தேதி 12ஆம் தேதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இந்த விசேஷங்கள்லாம் வருது. வருஷம் வர்றது தான். நவராத்திரி விரதமெல்லாம் இருந்து குழுவெல்லாம் வச்சு எல்லோரும் பக்தி பயத்தோடு வழிபாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த வழிபாடு பண்ணக்கூடிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இது மாதிரி விழா கொண்டாடக்கூடிய நம்ம மக்கள் அனைவருக்கும், நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. அது மாதிரி விஜயதசமிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக போய் எதாவது ஆரம்பிக்கலாம். ஸ்கூலில் சேர்றது, ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது, ஒரு வகுப்பில் சேர்றது, ஒரு வீட்டுக்கு தேவையான சுப பொருள் வாங்குறதெல்லாம் செஞ்சால் விஜயதசமினா வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு இல்லங்களுக்கு என்ன தேவையோ வாங்குங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி தீபத் திருநாள், தீபாவளி பண்டிகை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தீபத் திருநாள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற, மனசில் இருக்கிற அழுக்குகள் விலகி, தீமை விலகி, தீய சிந்தனை விலகி ஒளி பிறக்கிற நாள் தான் தீபத் திருநாள். அப்போ நாமும் நாட்டு மக்களும் நம்ம இல்லத்தில் இருக்கிற தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அசுப எண்ணங்கள் விலகி எல்லார் வீட்டிலும் ஒளி விளக்கு சிறப்பாக எரியணும், ஏற்றணும். தீபத் திருநாளை நீங்களும் கொண்டாடுங்க. தீபாவளி திருநாள் கொண்டாடும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் அந்த தீபாவளியை கொண்டாடுவோம், சிறப்பாக கொண்டாடுவோம். இல்லாதவர்களுக்கு உதவி செய்து தீபாவளியை கொண்டாடுவோம். உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க, சார் எனக்கு ஜாதகம் இல்லை சார், எப்படி என்னுடைய கேரியரை தெரிஞ்சுக்கிறது, எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுன்னு. ஜாதகம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிற விவரம் சொல்கிறேன். அதுவும் இல்லாதவர்களுக்கும் நம்முடைய ஜோதிடம் வாக்கு பலிக்கும், உங்களுக்கு பலன் சொல்லப்படும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசி அப்படின்னா நீதிபதி ராசி, வழக்கறிஞர் ராசி, ஆசிரியர் ராசி அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். நிறைய பேர் கலைத்துறையில் இருக்காங்க. சரி, இப்போ இந்த மாதம் அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் விஷயம் அவ்வளோதான். முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது, ராசியிலேயே யார் இருக்கா? சூரிய பகவான் வந்திருக்கார், புதனும் அங்கே வந்திருக்கார். சூரியன்னா வெளிச்சம், புகழ், ஒளி, பஞ்சுவாலிட்டி இதெல்லாம் சொல்கிறது. புதன்னா இவருக்கு பாக்கியாதிபதி, 9 கூடிய பாக்கியாதிபதி. அப்போ சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்து ராசியில் இருந்தால் இதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்கிறது. சரி, உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும், சார் சூரியன் பாதகாதிபதி 11 கூடியவராச்சே அப்படின்னா அதெல்லாம் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது தான். அப்படி இருந்தாலும் சூரியன் இங்கே நீச்சமாக இருக்கார், பவர் குறைவாக இருக்கார். அப்போ பாதகத்தை செய்ய மாட்டார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதியோடு வந்து சேர்ந்து ராசியிலே இருக்கும்போது பாக்கியம்தான் கிடைக்குமே தவிர இந்த புதனை மீறி சூரியன் பெரிய அளவுக்கு ஒன்றும் செய்யவும் முடியாது, ஏன்னா நீச்சமாக இருக்கிறதுனால. அப்போது இந்த மாதம் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனை முழுவதும் எதில் இருக்கும்? சம்பாத்தியத்தில் இருக்கும், குடும்பத்து மேலே இருக்கும். ஏன்? உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். 2 நம்ம என்ன பேசியிருக்கோம்? தனம், குடும்பம், பேசுறது. அப்போ அந்த இடத்துல யார் இருக்கா? சுக்கிரன். அப்போ அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும், மெல்லினமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ராசிநாதன் 2ல் இருந்தால் உங்கள் சிந்தனை முழுவதும் பணம் பணம் பணம், தனம் தனம் தனம், குடும்பம் 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 இதிலே இருக்கும். அதை விட சிறப்பு, ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கு. யார் பார்க்குறா? தனகாரன் குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ யோகம் பாருங்க. தனஸ்தானத்தில் நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டீங்க, உங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் அம்சமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. பணத்தை கொடுக்குற தனகாரன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி நாதனை பார்க்குறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்? திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். லட்சங்களுக்கு அதிபதி சுக்கிரன், கோடிகளுக்கு அதிபதி குரு. அப்போ இந்த மாதம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் உண்டு. புதன் ராசியில் வரும்போது தான் சார், அது சூரியனோடு சேரும்போது, புதன்னா 9 கூடையவர். 2வது டிகிரி 3வது டிகிரி போகணும், படிக்கணும், பயிலணும், அதில் அரசாங்க உதவி கிடைக்கணும்னா இந்த மாதம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம், 9ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கார், 5 கூடையவர் 5லே இருக்கார். ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 ரொம்ப 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 முக்கியம். அது மட்டும் இல்லை, 10ஆம் வீட்டு அதிபதி சந்திரனும் ராசியில் இருக்கார். அப்போ எத்தனை யோகம் கொட்டி கிடக்குது? 5ன்னா என்ன? உங்களுக்கு நிறைய பேசியிருக்கோம். 5 தான் அதிர்ஷ்டம், 5 உயர்கல்வி, 5 தாய்மாமன் சொல்கிற வீட்டை சொல்கிற இடம் சனி பகவான், தாய் மாமனுக்குள்ள கிரகம் புதன், அது ராசியில் இருக்குது. அப்போ தாய்மாமன் வழி உறவு பலமாக இருக்கும், தாய்மாமன் சீறு கிடைக்கும். அதிர்ஷ்டம் 5. அந்த மாதம் அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு 8ல் இருந்தால் விபரீத ராஜயோகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று தெரியுமா? 2ஆம் இடங்கிறது தன ஸ்தானாதிபதி, 7ஆம் இடங்கிறது கணவனை சொல்கிறது. இது 2க்குமான செவ்வாய் எங்கே இருக்காரு? பாக்கியத்தில் இருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்தவர் ராசியில் இருக்காரு. அப்போ கணவனுக்கு மனைவிக்கு, கணவனால் மனைவிக்கு, இல்லை மனைவினால் கணவனுக்கு பணம் கொட்ட போகுது. அப்போ இந்த மாதம் தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்க? அமோகமாக கொண்டாடுவீங்க. யார்? துலாம் ராசிக்காரங்க. குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்கு. சுக்கிரனும் குருவும் ஒரு சுப கிரகம். நேருக்கு நேராக பார்க்கும்போது 8ஆம் இடம் என்பது மறைஞ்சி இருக்கிறத சொல்கிறது. அதை சுக்கிரன் ராசியை பார்க்கறதுன்னா ஆராய்ச்சி பண்ணுற தொழிலில் இருக்கவங்க, விவசாயம் சம்மந்த தொழிலில் இருக்கவங்க, சிஸ்டம் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் யோகம். ஆக யோகங்கள் கொட்டி கிடக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் அற்புதமாக இருக்கார். இது அதை விட சிறப்பு.
3, 6, 10, 11 பாவகிரகங்கள் இருக்கலாம். 6 என்ன? சர்வீஸ், நீங்கள் செய்கிற வேலை, அதில் போய் ராகு இருந்தால் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இதுக்கு வீடு கொடுத்த குரு 8ல் போய் இருக்கும்போது, 8ன்னா மறைமுகம், குருன்னா அதிகமான பெரும் பணத்துக்கு அதிபதி. அப்போ கடன் வாங்கிடக்கூடாது. லம்ப் அமௌண்ட் 5 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கிடக்கூடாது. ஆனால் சுக்கிரன் பார்வையில் குரு பார்வையில் சுக்கிரன் அற்புதமான யோகம். குழந்தை இல்லைங்கிறது கவலை இல்லை. குரு பார்வையில் சுக்கிரன் இருக்கு, ராசிநாதன் இருக்காரு. என்ன ஒரு மைனஸ், சூரியன் 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்படின்னா என்ன? நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியை அதிகாரம் பண்ணக்கூடாது, மனைவியாக இருந்தால் கணவனை அதிகாரம் பண்ணக்கூடாது, விட்டு கொடுத்து போயிடணும். இல்லைன்னா ஒரு சின்ன மன வருத்தம் வர வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த வயசு முதல் 1 வயசு முதல் 100 வயசை தாண்டங்க வரைக்கும் அக்டோபர் மாதம் கொடி கட்டி பறக்கும் துலாம் ராசிக்கு கூடிய 21ஆம் தேதி 22ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருங்க. டீலிங் பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கவங்க கவனமாக இருங்க. இந்த மாதம் சூரியன் ராசியில் இருக்கிறதுனால, சூரியன் நான் நெருப்பு கிரகம், வெளிச்ச கிரகம், ஒளி கிரகம். அது நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தான். ஆனால் சூரியன் ராசியில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. அரசு அப்பானால இந்த மாதம் யோகம் உண்டு. ஓம் நமச்சிவாய.